அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிராண உடம்பு என்ற தலைப்பில் குண்டலினி சக்தி, குண்டலினி என்ற ஒரு பகுதியாக பார்க்க போகிறோம். குண்டலினி குடிலை ஓங்காரி அல்லது ஓம்காரி எனப்படுவாள். அவள் ஓம்கார உருவினள். அவளே நாத பிரம்ம சக்தி. நாதத்திலிருந்தே அண்டங்களும் புவனங்களும் படைக்கப்படுவதால் அந்த நாத சக்தியின் அதிபதி பிரம்மா எனவும் கூறுவார். அதிலேயே பிரம்மாவானவர் நம் சக்தி சரஸ்வதியை வாக்கில், அதாவது நாதத்தை உண்டு பண்ணும் நாவில் உடையவராகவும், அந்த வாக்கு வைகரி, மத்தியமா, பட்சந்தி, சேஷ்மா என 4 வகைப்படுவதால் அவர் நான்முகனாகவும் உருவப்படுத்தப்பட்டுள்ளனர். அல்லாமல் 4 முகங்களை கொண்ட மனித உருவத்தோடு அவர் சத்தியலோகத்தில் விற்றிருக்கிறார் என்பது பொருள் அல்ல. அவர் அண்டம் முழுவதும் நிறைந்த அருவுருவினன். குண்டலினியில் பல வேளைகளில் பிரதானமானது படைப்பு தொழில்கள். அஃது இறைவனுடைய படைப்பு மூர்த்தமாகிய பிரம்மாவின் சக்திகளில் ஒன்றாக வைப்பதுண்டு. நமது பூமியில் உள்ள பாதாளம் எனப்படும் மைய பாகத்தில் இறைவனுடைய பட்டறையாகிய உலைக்களம் நடைபெறுகிறது. அந்த பாதாள சூளையில் வெப்பத்தை உலக கருவிகளால் அளக்க முடியாது. அவ்வளவு உக்கிரமான பலங்கொண்டது அது. அது பூகம்பங்களை விளைவிப்பதும் பூமியை பந்து போல ஆட்டவல்லது. நினைத்த நொடியிலேயே சமுத்திரங்களை வற்ற செய்வது, மலைகளையும் நாடுகளையும் கண்டங்களையும் ஒரே மூச்சில் மேலெழுப்ப செய்வது. உலகத்தில் இன்று காணப்படும் புதிய புதிய உலகங்களெல்லாம் அந்த உலகிலேயே காட்சி அடித்து உருவாக்கப்பட்டன. அவற்றில் கடைசியாக உருவாக்கப்பட்ட சிலவே அபூர்வமான சக்திகளுடைய ரேடியம், யுரேனியம் போன்றவை. இவற்றினுள் அற்புதமான உலகங்கள் அங்கு இன்றும் தயாரித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவை நாளாவட்டம் பூமிக்கு மேலே தள்ளப்பட்டு உலக உபயோகத்திற்காக வழங்கப்படும். இவையும் இன்னும் பலவும் குண்டலினியின் வேலைகளே ஆகும். இந்த குண்டலினி இறைவனிடமிருந்து ஓம்காரமாய் முதல் வெளிவந்த போது அது மகாமாயையாக கலக்கி அதில் நுண்ணிய குமிழ்களாக, அதாவது பபுள்ஸ், விந்துவையும் அவ்விந்துவை கலக்கி அங்கு 7 வித தத்துவங்களையும் உண்டு பண்ணிற்று. அதாவது அந்த விந்துவை 7 விதமாக திரட்டி நிலம், நீர், காற்று, ஆகாயம், நுண்ணாகாயம், திரட்டணு, அணு என்ற சப்த பூதங்களை ஆதி உலகத்திலேயே கைலாயத்தில் படைத்தது. அதிலிருந்து கீழ்நோக்கி பருப்பொருளாக 7 பூதங்களை படைத்து வைகுண்டம், சத்தியலோகம் முதலியவற்றை படைத்து கொண்டு வந்து முடிவிலே பூலோகத்தையும் அதன் சப்த பூதங்களையும் படைத்து பாசலோகம் என்னும்போது மாத்திரமல்ல, சூரியன், சந்திரன், மற்ற கிரகங்கள், ஆகாயத்தில் மிதக்கும் எண்ணற்ற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஆகியவற்றெல்லாம் ஸ்தூல பாக தொகுதியே ஆகும். அந்த கோலங்கள் ஒவ்வொன்றிற்கும் உள்ளிலும் இந்த ஓம்காரி மிக பயங்கரமான அக்னி சுவாலையாக படைப்பு வேலையை செய்து கொண்டிருக்கிறாள். அங்கு அவள் அக்னி குழம்பு போலவே கொதித்து குமரி கொண்டிருப்பாள். அவளுடைய மிக மிக சாந்தமான வெப்பமே உலகுக்கு வெளியே வீசிக்கொண்டும் உடம்பினுள்ளும் குண்டலினியாக வேலை செய்கிறது. உய்யா என் உள்ளத்தே ஓம்காரமாய் நின்ற மெய்யா என மாணிக்கவாசக பெருமான் பாடுவார். என்றும் அழிவே இல்லாத படைப்பு இயற்கையின் இல்லவே இல்லை. அதனால் படைப்பு அழிப்பும் எங்கும் என்றும் பின்னியே நடைபெறும். இந்த உலகம் மாதாவுடைய வேலையும் அவ்விதமே. அவள் காளியாக அழிக்கும் பொழுது பார்வதியாக படைப்பாள். ஆதிசேஷனாக ஈரோலகங்களையும் தாங்கவும் செய்வாள். இக்குண்டலினி எல்லா உடம்புகளிலும் அடங்கி கிடக்கும் ஓர் அக்னி. மின்சார சக்தி போன்று விறகினிலேயே எரிவது. உறங்கி கிடக்கும் பாம்பு போல முதுகுத்தண்டின் அடியில் சுருண்டு கிடப்பது. இந்த மனுவர்த்தத்திற்கு திட்டமிடப்பட்ட ஆன்ம வளர்ச்சி முற்றுப்பெறும் பொழுது இந்த குண்டலினி சக்தி எல்லா மக்களிடமும் பூரணமாக வேலை செய்யும். ஆனால் இந்த மனுவந்திரத்தின் நடுக்காலமாகிய இன்றைய நிலையில் முயற்சி செய்யாதவரிடம் இச்சக்தி முழு பலத்துடன் வேலை செய்வதில்லை. தகாத மக்களிடம் அது தட்டி எழுப்புமானால் அது பெருந்தீங்கை விளைவிப்பதோடு மென்மேலும் வரும் பல பிரிவுகளுக்கும் அல்லலை கொடுக்கும்.
சுயநல சிற்றின்ப இச்சைகளுக்கு அறவே நீங்காதோரிடத்து அது தூண்டப்படுமானால் அது கீழ்நோக்கி பாய்ந்து குறியின் அடியிலிருந்து வாமமார்க்க சுவாதிஷ்டானத்தை ஆழப்பட கலக்கி அவற்றை எவ்விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாத காம பேய்களாகிவிடும். ஆயிரக்கணக்கான கன்னிப்பெண்களை சிறையிருப்பதென்று அசுர கூட்டங்கள் இவரே. சிற்றின்ப இச்சைகள் அடக்கியவராயினும் சுயநலத்தவராக இருப்பர். அஃது அவரை ஆணவ பேய்களாகி அதிகார திமிரையும் குரூர குணத்தையும் அவரிடம் மட்டும் கட்டுக்கடங்காத பெருக்கி உலகின் ராட்சசர்களையும் ஹிட்லர்களையும் முசலின்களையும் படைத்துவிட்டு கொக்கென்று நினைத்தாயோ கங்கனவே என கற்பரசி புராண கதை இந்த உண்மையை விளக்குவது. இந்த இருவகை மக்களும் அவருக்கு உலகத்திற்கு அழிவையும் கேடுவையும் விளைவித்ததை தவிர நன்மையொன்றும் ஏற்பட்டதில்லை. ஆனால் இந்த வாம மார்க்கத்தை வெறுத்து பெண் பொன்னாசைகளை அறவே ஒழித்து காமம் வெகுளி மயக்கம் யான் என்னும் செருக்கு அறுத்து பேரின்ப பேற்றிற்கு பக்குவப்பட்டு நிற்கும் ஆன்மாக்களுக்கு அருட்குரவர் தோன்றி ஆபத்தில்லாத முறையில் அவரிடம் குண்டலினியை எழுப்பும் பொழுது ஆலய கொடி மரத்தில் கொடிப்பட்டம் ஏற்றுவது போல முதுகுத்தண்டின் வழியாக பாம்பு போல வளைந்து மேலே ஏறி நாபி வயிறு இதயம் கழுத்து நெற்றி முதல் 5 சக்கரங்களில் சீறி வெளிக்கிளம்பும். இது 5 தலை நாகம் எனப்படும். பாம்பாட்டி சித்தர்கள் பிடித்தாட்டும் பாம்பு இதுவே ஆகும். ஜீவான்மா பரமான்மா பேற்றை பெற்று நிற்கும் பொழுது அந்த நாதர் முடிமேலிருக்கும் நஞ்சு பாம்பு இதுவே. இதனையன்றி வேறு 5 தலை 7 தலை நாகங்கள் எங்கும் இல்லை. குண்டலினியை எழுப்பி மேல் நோக்கி செலுத்தி ஒவ்வொரு ஆதாரத்திலும் நிறுத்தி தலைக்கு உச்சிக்கு ஏற்ற வல்லமை வந்தவுடன் அந்த பிரம்மதந்திரம் வழியாக தங்கு தடையின்றி பொங்கி வழிந்து கொண்டிருக்கும். அப்போது அம்மனிதன் விழிப்புடன் திரிலோகங்களில் சஞ்சரிக்கவும் நெற்றிக்கண்ணால் உலகங்களை உள்புறமாகவும் பார்க்கவும் கந்தர்வ கணங்களை கேட்கவும் கூடுவிட்டு கூடு பாயும் அஷ்டம சித்திகளை கையாளவும் வல்லவனாகிறான். அவன் அருளே உருவாக இருப்பதனால் அவன் தங்குமிடமெங்கும் மங்களம் பொங்கும். இதுதான் குண்டலினியின். இதோட நம்ம அடுத்த ஒரு பகுதியாக பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.